சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனலோட மருத்துவ குறிப்புல பாதத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது பாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த பாதத்தை நம்ம அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமா, பாதுகாக்கிறோமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, செருப்பு இல்லாமல் நடக்கிறது இல்லை. செருப்பு ஒரு கலாச்சார விஷயமாகவே மாறி போச்சு. சாதாரண செருப்பு கூட இல்லை, அவங்க என்ன செருப்பு போட்டிருக்காங்க, அவங்க என்ன மாடல் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நம்ம தலைமுறைகள் வந்தாச்சு. இதனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா நன்மையே கிடையாதுங்க. அதாவது பாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கிற அனைத்து நரம்புகளும் சேருகின்ற ஒரு இடம் தான் பாதம். அந்த பாதத்தில் இருக்கிற நரம்புகளோட வேலையை அது கரெக்டாக அது துரிதமாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு அழுத்தம் தேவை. அந்த அழுத்தம் எப்படி உண்டாகும்? நம்மளோட பாதம் கல்லில், தரையில், இந்த மாதிரி வெற்று தரையில், புற்களில், செடிகளில் படும்போது தான் அந்தந்த இடத்துக்கான நரம்புகள் வேலை செய்யும். அதனோட வேலையை பக்குவமாக செய்யும். அந்த மாதிரி இல்லாததுனால தான் ஏகப்பட்ட வியாதிகள் வருது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க விஞ்ஞானிகள்னு கேட்டிங்கன்னா, டெய்லி கொஞ்ச நேரம் வெறும் பாதத்தால் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் இப்போல்லாம் நம்ம கண்டிப்பாக வாக்கிங் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ பழைய காலத்திலலாம் வீடுகளில் சிமெண்ட் தரை போட்டிருந்தாங்க. அது இயற்கையிலேயே நம்ம உடலில் பாதத்தை பாதுகாத்துச்சு. ஆனால் இப்போ மார்பிள்ஸ், டைல்ஸ் அப்படின்ட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது ஒரு துளியும் 1% கூட பாதத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு தான் நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதனால தான் நம்மளோட பாதங்களில் வெடிப்புகள், வறட்சி, நகம் உடைதல், நகம் சொத்தை, இதெல்லாம் இந்த பாதத்தில் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் முழு உடலையும் பாதிக்குது. அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும், கூடுமான வரைக்கும் வாக்கிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது காலில் செருப்பு இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் நடங்க. இந்த மாதிரி நடந்தீங்கன்னா நம்மளோட பாதத்தில் இருக்கிற நரம்புகள் அதனுடைய வேலையை அது கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு அந்த ரத்த சுழற்சின்றது கரெக்டாக உடம்புல வரும். அப்போ நம்மளோட வியாதிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பாதங்களுக்கு நடைப்பயிற்சி நம்ம கொடுக்கறது ஒன்று இருந்தாலும் கூட ஓய்வுன்றது தேவை. அதனால் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு, முடிஞ்சால் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்குங்க. உங்கள் கால் பாதங்களை அதில் வைங்க. முடிஞ்சால் கடைகளில் இப்போ நிறைய விற்குது கூழாங்கற்கள், அதை வாங்கி அந்த தண்ணியை கீழே போட்டுருங்க. அது மேலே பாதத்தை வச்சுடுங்க. லைட்டாக அப்படி இது மசாஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மூமெண்ட் கொடுங்க. அந்த அசைவுகள் மூலமாக நம்மளோட பாதத்தில் இருக்கிற அந்த நரம்புகள் அதனோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதன் மூலமாக நல்லா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இரவில். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இன்னிலேருந்தே ஆரம்பிங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வணக்கம்.